இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய அனுதின மன்னாவினால் கர்த்தர் நம்மை நிறைத்து நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இந்த வார்த்தைகள் ஏதுவாக நம்மோடு கூட பிரயாணிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அதை உணர்ந்து கொண்டு செயல்படுகிறவர்களா நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த வாரத்திலும் கூட மனாசேனுடைய வாழ்க்கை குறித்து நாம் வேதாகமத்துல நன்றாக அறிந்து கொண்டோம். 2 நாளாகமம் 33வது அதிகாரத்துல இந்த மனாசே 12 வயதுல எசேக்கியாவுடைய காலத்துல ராஜாவானார். ஆனா சிறு வயதுல ராஜாவான மனாசே 55 வருடங்கள் வாழ்ந்ததாகவும் 55 வருடங்கள் அரசாண்டதாகவும் வேத வசனம் நமக்கு காட்டுகிறது. மனாசேயுடைய தகப்பனார் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் செய்து நல்ல ஒரு ராஜா என்று சொல்லி பெயர் எடுத்தார். ஆனால் அவர் வழி வந்ததான இந்த மனாசேயோ அப்படி நடக்கவில்லை. அவருடைய பெயர் எப்படிப்பட்டதா இருந்தது? கர்த்தருக்கு பார்வையிலே அவர் பொல்லாப்பானதை செய்து வந்தார். ஒருவேளை அவர் அறிந்து செய்திருக்கலாம், இல்ல அறியாமல் செய்திருக்கலாம், மற்றவர்களுடைய போதகத்தை எல்லாம் கேட்டு செய்திருக்கலாம். தவறான ஒரு வழி நடத்துதலுக்குள்ளாக இந்த மனாசே கடந்து போனார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவரை சந்தித்தார். ஒரு போரின் மூலமா அவரை சந்தித்தார். அவர்களை ஒரு ஜனங்கள் மேற்கொள்ள வந்தார்கள். ஆனால் அதிலிருந்து மனம் திரும்பியதான இந்த மனாசே ஆண்டவரை பார்த்து அநேக காரியங்களை ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரை பார்த்து கெஞ்சுகிறார். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகள் நான் செய்ததெல்லாம் தவறு என்று சொல்லி மனாசே கெஞ்சுவதை நான் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, மனாசே மற்ற வர்த்தமானங்களும் அவன் தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பமும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் அவனோடு பேசின ஞான திருஷ்டிக்காரரின் வாழ்த்தைகளும் இஸ்ரவேலின் ராஜா புஸ்தகத்தில் இருந்து. அப்படி என்றால் என்ன? மனாசே முதலாவது தவறான போதகத்திலே நடந்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போது சரியான போதகத்திற்கு நேராக தன்னுடைய இருதயத்தையும் தன்னுடைய செவியையும் திருப்புகிறார். 19வது வசனம் சொல்கிறது, அவனுடைய விண்ணப்பமும் அவனுடைய கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினதையும் அவன் தன்னை தாழ்த்தினதற்கு முன்னே பண்ணின அவனுடைய எல்லா பாவமும் துரோகமும், அவன் மேடைகளை கட்டி விக்கிரக தோப்புகளையும் சிலைகளை ஸ்தாபித்த தோப்புகளை இடங்களையும் இந்த நிருபத்தில் எழுதியிருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படியானால் முன்பதாக ஆண்டவருக்கு பார்வையில தவறான காரியங்களை செய்து கொண்டிருந்ததான மனாசே, முன்பதாக ஆண்டவருடைய பார்வையில தூரமாய் காணப்பட்டதான மனாசே இப்போது எப்படி இருக்கிறார்? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் போது அதை கேட்கிறார். தனக்கு தானே அவர் அட்வான்டேஜா எடுத்துக்கல. அவர் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து கொள்கிறார். நான் செய்தது பாவம் என்பதை அவர் அறிந்ததின் நிமித்தமாக தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்புகிறார். ஆண்டவரை பார்த்து கெஞ்சுறார். ஆண்டவரை தயவாக மன்னியும் என்று சொல்லுகிறார். ஒரு சில காரியங்களை செய்கிறார். பாவத்தை செய்து விட்டு ஆண்டவரை பார்த்து கெஞ்சினா மாத்திரம் பார்த்தாது, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுக்க வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். அந்த பாவம் மறுபடியும் செய்யாதபடிக்கு எல்லாவற்றையும் விலக்கி விட வேண்டும், அகற்றி போட வேண்டும். மனாசே அதெல்லாவற்றையும் சரியா செய்யற இனிமே ஆண்டவர் தான், ஹியர் ஆஃப்டர் ஒன்லி லார்ட் இஸ் இன் மை லைஃப் அப்படிங்கிறத இந்த மனசு உறுதியாய் பற்றி கொண்டு இதற்கு எவ்வளவோ காரியங்கள் நான் தப்பா செய்திருக்கலாம். பாவம் வேதவசனம் சொல்லுது, பாவம் துரோகம் அநேக காரியங்கள் தவறான காரியங்களை செய்திருந்தாலும் ஆனால் இந்த மனாசை இப்போது என்ன செய்கிறார்? மனம் திரும்புகிறார். இனிமேல் உறுதியான ஒரு நம்பிக்கை எடுக்கிறார், உறுதியான ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அந்த தீர்மானத்துல அவர் நிலைத்து நிற்கிறார். ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி பேசுகிறார், ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார். ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவான கனிகளை இந்த மனாசை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாக காணப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையில இதே போல துரோகங்களையும் இதே போல பாவங்களையும் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம பிரசங்க கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் அநேக வேத வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துல விழுகிறது, நம்முடைய செவிகள்ல விழுதுகிறது. ஆனால் அவற்றை கேட்கிறோமா இல்லையா? அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவற்றுக்கு நாம் செவி கொடுக்கிறோமா இல்லையா யோசித்து பார்க்கணும். அதை கேட்டும் கேட்காமல் இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய கைகளை எத்தனையோ ஊடகங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியாலாம் இருக்குது. அதெல்லாம் சரியாக நாம் பயன்படுத்துகிறோமா? நம்முடைய கரங்கள்ல தான் இருக்குது. மனாசே முதலாவது தவறாக பயன்படுத்தி கொண்டார். ஆனால் அதற்கு பிற்பாடு அதே இடத்துல, எந்த இடத்துல பாவம் செய்தாரோ அதே இடத்துலதான் மனாசே ஆண்டவருக்காக உறுதியான. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு பாவம் ஒரு இடத்துல இருக்கிறது. ஆனால் அவற்றை நம்ம விட்டு விலக்கி விட்டோம் என்று சொன்னால் பிற்பாடு அதற்குள்ளாக நாம போகக்கூடாது. உறுதியாக காணப்பட்டா ஆண்டவரை பார்த்து கெஞ்சி ஒரு ரெட்ஷிப்பை பெற்றுக்கொண்டாரு. அந்த ரெட்ஷிப்ல உறுதியா நின்ன ஆண்டவரிடத்துல கெஞ்சி
ஆண்டவரே, நான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து கொண்டுதான மனசே அந்த உணர்த்துதல்ல உறுதியாய் காணப்பட்டான். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்டதான ஒரு பாதையில இருக்குமானா இன்னைக்கு ஆண்டவரத்துல ஒப்பு கொடுங்க, உண்மையா ஒப்பு கொடுங்க. உண்மையாய் மனம் திரும்புகிறதான பாவியாக நாம் இருக்க வேண்டும். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமே, இன்னைக்கு அந்த சந்தோஷம் ஏன் நம்மால உண்டாக கூடாது? நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம், அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நம்ம கொடுப்போம். எல்லா விதமான பலிபீடங்களை நம்ம விட்டு அகற்றுவோம். ஆண்டவருக்குள்ளாக தகுந்த பலிபீடங்களை நாம் கட்டுவோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழும்போது மனாசனுடைய வாழ்க்கை எப்படி முன்பாக இருந்ததை காட்டிலும், முன்பாக எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில அந்த ஜனங்களே விரோதமாய் செய்து கொண்டிருந்தால், ஆனால் அவர்களை காட்டிலும், அந்த முன்பான வாழ்க்கையை காட்டிலும் பின்பான வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது, பின்பான வாழ்க்கை உயர்த்தப்பட்டது, தன்னுடைய ஸ்தானத்துல உயர்த்தப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படி உயர்த்தப்பட வேண்டுமானால், ஆண்டவர் நமக்கென்று சொல்லி வைத்திருக்கிறதான சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு என்று சொல்லி உறுதியாய் நிற்போம். விலக்கின காரியங்களுக்கு நேரம் நான் திரும்பவே கூடாது. லோத்தின் மனைவி திரும்பினது போல நாம் திரும்பக்கூடாது. கர்த்தாவே, நான் என்னுடைய காலை முன் வைத்து விட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், உறுதியாய் நிற்பேன் என்கிறதான ஒரு வாஞ்சையில, அந்த ஒரு உறுதியில நாம் நிலைத்திருப்போம், தரித்திருப்போம். அப்படிப்பட்டதான கிருபைகளை நமக்கு தருவாராக. கர்த்ததாமே இந்த வார்த்தைகளின் மூலமாய் நாம் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல இயேசு சாமி, அப்பா, நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. மனாசையின் வாழ்க்கையின் மூலமா நீர் எங்களோடு பேசின நல்ல கிருபைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா, இதுவரை முன்னான வாழ்க்கையை காட்டிலும் பின்னான வாழ்க்கை ஆண்டவரே மனாசை செய்ததான ஒரு சில தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் அவள் செய்ததான ஒரு சில திருத்தங்களின் மூலமாய் ஆண்டவரை மாற்றப்பட்டதை உணர்ந்து கொண்ட நாங்கள் இந்த நாள்ல எங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, நீரே எங்களை ஒப்பா தகப்பனே, எங்களிடத்துல காணப்பட வேண்டியதான எல்லா விதமான குறைகள் குற்றங்களை மன்னித்து சீர்படுத்தி கர்த்தாவை எங்களை ஸ்திரப்படுத்தி சரியான பாதையில எங்களை நீர் நடத்தும்படியாய் கூட வேண்டி ஜெபிக்கிறோம். அன்பின் பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பராமேசின் இனிதான இன்ப நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.